ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முடி கொட்டாமல் முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு தேவையான எண்ணெயை வீட்டிலே எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் தாங்க எண்ணெயில் சேர்க்கறதுக்கான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் காய்க்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 200 ml அளவுக்கு நான் கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மஸ்டர்ட் ஆயில் நீங்கள் எவ்வளோ எண்ணெயில் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு 3 வெண்டைக்காயை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 15 கிராம்பை நான் கல்லில் தட்டி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை கல்லில் தட்டி சேர்த்துக்கிறேன். எல்லா பொருளையும் கல்லில் தட்டி ஏன் சேர்க்கனா அதோட எசன்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும், அதுக்காக தான். அப்புறமா 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம கல்லில் தட்டி சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம கல்லில் தட்டி சேர்த்துக்கலாம். கடைசியாக என் 1 கை அளவுக்கு கருவேப்பிலையை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்தாச்சு. தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 15 to 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். அதோட எசன்ஸ் எல்லாம் எண்ணெயில் நல்லா இறங்கட்டும். இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட எசன்ஸ் நல்லா இறங்கும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, எண்ணெய் ஆறட்டும். எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை வாரத்துக்கு 2 டைம் நீங்கள் தலையில் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 30 நிமிஷம் இல்லைனா 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் கூட நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஷாம்பு போட்டு குளிக்கலாம். ஷாம்பு போட்டு குளிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சீகா கூட போட்டு தேய்ச்சி குளிக்கலாம். எண்ணெய் நல்லா ஆறிட்டுங்க. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த எண்ணெய் தேய்ச்சாலும் எண்ணெய் மட்டுமே முடி வளர்கிறதுக்கு காரணமாக இருக்காதுங்க. அது கூட நீங்கள் ஹெல்த்தியாக ஃபுட்டு எடுத்துக்கோங்க. நல்ல கீரை வகைகள், காய்கறிகள், பழங்கள், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நல்லா சாப்பிடுங்க. பருப்பு வகைகள், கொண்டக்கடலை, பட்டாணி, இந்த மாதிரியான பருப்பு வகைகள், தானியங்கள், வரகு, சாமை, திணை, கம்பு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நல்லா சாப்பிடுங்க. டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் என்னதான் சத்தான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் சாப்பிட்டாலும் இந்த சத்தான எண்ணெயை நீங்கள் தலைக்கு தேய்ச்சாலும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடி கொட்டும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் லைஃப்பில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் இதுவும் கடந்து போகும் நினச்சிட்டு ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டாது, நல்லா அடர்த்தியாக வளரும். இந்த எண்ணெயை கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு 2 டைம் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா டெய்லியும் எப்போவும் மாதிரியே நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதோட நம்ம சேர்த்துருக்க பொருளோட குவான்டிட்டியும் அதிகப்படுத்திக்கோங்க. அவ்வளோதாங்க, முடி நீளமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கான எண்ணெய் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.